மா அம்மா, என்ன யாரையுமே காணோம்? கதவை திறந்து போட்டுட்டு உள்ள என்ன பண்றாங்க? ஊர்மி, ஊர்மி. இதோ வரங்க வரங்க 2 நிமிஷம். என்னங்க? என்ன ஊர்மி, கதவை இப்படி திறந்து வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? தம்பி பாத்ரூம் போயிட்டான், அதான் அவனை போய் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தேன். ஏதா இருந்தாலும் கதவை சாத்திட்டு போ. இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு உள்ள போய் நீ வேலை பார்த்துட்டு இருக்காத. யாராவது வந்தா என்ன ஆவறது? ஐயோ, இவ்வளவு நேரம் நான் இங்க தாங்க இருந்தேன், இப்பதான் உள்ள போனேன். அதே சமயம் இங்க யார் வரப்போறா? அப்படிலாம் ஈஸியா சொல்லாத ஊர்மி. எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? என்னங்க நீங்க கதவை திறந்து வச்சதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? அக்கம் பக்கத்துல எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே இருக்காங்க, என்ன ஆயிட போகுது? ஏதோ ஒரு விஷயம் சொன்னா எதுக்காக சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு இப்படி அலட்சியமா பதில் சொல்லாத. சரிங்க, அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? அட, கோவம்லாம் எதுவும் இல்ல. ஊர் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? அதெல்லாம் நியூஸ்ல பாக்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சாரிங்க. நீ சாரி கேட்கணுன்றதுக்காக இது சொல்லல. நம்ம சேஃப்டி நாம தானே பாத்துக்கணும். சரி, அம்மா எங்க போனாங்க? தம்பி என்கிட்ட கொடு. செல்லமே, என்ன தங்கம்? அப்பா தடிச்சு விட்டுமா? அம்மா எங்க? அத்தை வந்து அலமேல் அம்மா கூட போயிருக்காங்க கடை போடுறதுக்கு. ஏன் இப்ப போனாங்க? அவங்களுக்கு வேற உடம்பு முடியல. நான் தான் போவேனான்னு சொல்லியிருந்தேனே. இல்லங்க, அத்தையும் அதான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிரதோஷம் கூட்டம் அதிகமா இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எப்படியாவது அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு பார்த்தா ஏதாவது சொல்லி திரும்ப திரும்ப கடை போட கூட்டுன்னு போயிடுறாங்க. கோயில்ல ஏதோ பிரச்சனையா? இன்னைக்கு போடலனா வேற யாராவது வந்து கடை போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அத்தை போயிருக்காங்க. வீட்டு போகுது, அதனால என்ன? இன்னும் எத்தனை வருஷம் தான் அவங்களும் அந்த கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவாங்க? நான் கூட சொன்னேங்க, உங்களால முடியலன்னா சொல்லுங்க அத்தை, நான் போறேன்னு. ஆனா அவங்க தான். என்னது, நீ போறேன்னு சொன்னியா? நான் அம்மாவே போவேன்ற, நீ எதுக்கு போற? இல்ல, ஒரு ஹெல்ப் பண்ணணும் தான். எப்பா, என்ன ஒரு ஹெல்ப்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, அம்மா டேப்லெட் போட்டாங்களா? மதியத்துக்கு கொடுத்ததெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன். ஆனா ஈவினிங் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களே, அதை கொடுக்கணும். ஆனா அவங்க தான் கோயிலுக்கு போயிட்டாங்களே. எது முக்கியமோ அதை தான் கரெக்டா போடாம போவாங்க அவங்க. எடு, நான் போய் கடையில கொடுக்குறேன். நீங்க அத்தையை பார்க்க கோயிலுக்கு போறீங்களா? ஆமா, அந்த டேப்லெட்டை போட்டாதான் நைட்டு போட வேண்டிய டேப்லெட்டை கரெக்டா போட முடியும். இல்லன்னா அது போடும்போது வயிறு எரியும். நீ எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே நான் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு. அப்ப நானும் வரட்டா? நீ எதுக்கு வர? எங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க, தனியா இருக்க. நீங்க வேற கதவை சாத்தாதுன்னு பயமுத்துறீங்க, பயமா இருக்கு. நானும் உங்க கூடயே வரனே. நான் சொன்ன பாயிண்ட எனக்கே திருப்பியா? நல்ல ஆளுதான் நீ. ப்ளீஸ்ங்க, எனக்கும் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசைதான். ஆனா ரொம்ப தூரமா இருக்குல்ல, அதான் நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சேன். நீங்க தான் போறீங்களே, அப்படியே போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேனே. சரி சரி, இந்த புள்ளைய ரெடி பண்ணிட்டு வா, போயிட்டு வருவோம். ஏய், நம்ம கோயிலுக்கு போறோம், ஜாலியா? அம்மா உனக்கு அழகான ட்ரெஸ் போடுறேன். ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். டேய், இது வரைக்கும் வந்ததே போதுண்டா. இதுக்கு மேல பின்னாடியே போனா கண்டிப்பா திட்டு வா. தேவையில்லாம என்னால ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. வரட்டுமேடா, பிரச்சனைன்னு ஒன்று வந்தாதான் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று வரும். ஏண்டா சதீஷ, உண்மையிலேயே எனக்கு ஹெல்ப் பண்றியா இல்ல உன் வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றியா? அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்ட? அதுக்கு இல்லடா, திரும்ப திரும்ப அவன் முன்னாடி போய் நின்னா கோவப்படுவல்ல, அதுக்கு தான் பயமா இருக்கு. நீ ஏன்டா கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற? அவ பாவப்படுற மாதிரி நடந்துக்கோ. பாவப்படுற மாதிரினா என்ன யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணி சீன் பண்ணுமா? ஐயே, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தான் மச்சான். இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் பயங்கரமான கேடி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ என்ன பண்றனா, அவ எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் அவ பின்னாடியே போ. எத்தனை சுத்தினாலும் பின்னாடியே சுத்து. அப்புறம் மூஞ்ச கொஞ்சம் பாவமா வச்சுக்கோ. ஆனா கிட்ட மட்டும் போய் பேசிடாத, அது மட்டும் வேணாம். டேய், என்னடா சொல்ற? கிட்ட போகாம தூரமா இருந்தா எப்படிடா நான் வரது அவளுக்கு தெரியும்? ஏய், அதெல்லாம் நீ 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ தான் வரன்னு. அதான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் நேத்தே சொல்லிட்டல. இது வெறும் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ், அவ்வளவுதான். அவங்கள யோசிக்க விடணும்டா. நம்மளை பத்தி நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு நீங்க இருக்கணும்ல. நீ பின்னாடியே போனாதாண்டா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, கையை பிடிப்பியோ கிட்ட வந்து பேசுவியோ அப்படின்னு ஒரு யோசனையிலே இருப்பா. நீ கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாம அப்படியே பார்த்துட்டு வந்துடு. அப்புறமா அவ யோசிப்பா, சி ஆகாஷ் ரொம்ப பாவம், நம்ம தான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு உன்னை பத்தி யோசிப்பால. ஏதோ சொல்ற. பண்றேன். இல்ல வரடா. சரி சரி, மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுக்கோ. இது ஓகேவா? ஓகே ஓகே, நீ கண்டினியூ பண்ணு, நான் வெளியே இருக்கேன். சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆர்வ கொள்ளல அவகிட்ட போய் பேசி எதையாவது சொதப்பி வச்சிடாத. ஓகேடா மச்சான். ஓகே பாய். சீக்கிரம் வாடி, பிரசாதெல்லாம் காலி ஆயிட போகுது. அமுதா ராஜியாக்கெல்லாம் எங்க பண்ணாங்க? யாருமே இல்ல. எல்லாம் அங்கதான் போயிருப்பாங்க. ஏய் இருங்கடி, எங்க இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? லீலக்கா, பிரசாத காலி எடுக்கா, சீக்கிரம் வாங்க. அப்படியே அதோ வரேன். இவன் இன்னும் வீட்டுக்கு போலையா? இன்னும் ஏன் இங்கே நிக்கிறான்? நேத்து பஸ் ஸ்டாப்ல பேசின மாதிரி இப்பவும் ஏதாவது சொல்ல போறானா? ஐயோ, கோயிலுக்கு வேற நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. யாராவது பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் சொன்னா என்ன ஆகுது? கடவுளே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐசே, புளிசாதம் போடுறாங்கடி. உனக்கு பிடிக்கலன்னு வாங்காம விட்டுறாத, எனக்கு வாங்கி கொடு, சரியா? சரி சரி, வாங்கி தரேன். அக்கா, உங்களுக்கு புளிசாதம் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடதே நீயே வாங்கிக்கோ. ஏண்டி, நான் தான் கொடுக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட கேட்கறேன்? ஐயா, நான் ஒன்னும் வேணும்னு கேட்கல, பிடிக்குமான்னு தான் கேட்டேன். அவங்க தானே தரேன்னு சொன்னாங்க. அவங்க தரேன்னு சொன்னா உடனே நீ வாங்குவியா? பரவாயில்ல விடுமா, அவ வேற பசியில இருக்கால. நீங்க வேறக்கா பசியில இருக்கேன்னு அரசு பால் முங்கிட்டு உட்காந்துருக்கா. என்ன மறைக்க? நான் போய் சொன்ன பா முன்னாடி. ரொம்ப ஓவரா பேசுறடி நீ. என்னடி? சரி விட ஐசு. ஐயோ, என்ன இந்த ஆகாஷ் பின்னாடியே வரா? ஐயோ, ஏன் இப்படி பண்றான்? ரித்தி, என்னக்கா? அமுதா ராஜியாக்கா எங்க? அவங்க கோயில் சுத்த போயிருக்காங்க. அப்ப நம்மளும் கோயில் சுத்திட்டு அப்புறமா இங்க வந்திருக்கலாம்ல. கோயில் எல்லாம் சுத்திட்டு வரதுக்குள்ள பிரசாதம் காலி ஆச்சுன்னா எனக்கு பசிக்கும்ல. அடி பாவி, நீ பார்த்த வேலை தானே அது?
பேசாம நான் அவங்க கூடயே போயிருப்பேன். ஏன்க்கா என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, அம்மா அவங்க கூட தான் போகணும் வரணும்னு சொன்னாங்க, அதனாலதான். அக்கா அவங்க தான் பைக்ல வந்திருக்காங்களே, அவங்க கூட நீங்க எப்படி போக முடியும்? எப்படி நம்ம 3 பேர் தான் பஸ்ல போறோம், அப்ப நீங்க எங்க கூட இருங்க. அப்படியே சொல்ற? சரி, ஆனா கோயில் சுத்தும் போது நம்ம 3 பேரும் ஒண்ணாவே சுத்தலாம். ஓகேக்கா ஓகேக்கா, அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க. உரிமை உள்ள போ, நான் வண்டியை விட்டு வரேன். சரிங்க. என்னடி இது? என்ன ஆளமேல இந்த பொண்ணு எதுக்கு இப்ப வரா? பிரணவ் குட்டி, அங்க பாருங்க பாட்டி, பாட்டி கிட்ட போலாமா? என்ன உண்மை, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? தனியா வந்த? இல்லம்மா, அவரும் வந்திருக்காரு. வெங்கட் வந்திருக்கானா? ஏன் என்ன? அத்தை நீங்க ஈவினிங் டேப்லெட் போடணும்ல, அதை கொடுக்கறதுக்காக அவர் வரேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட அப்படி நானும் வந்தேன். இப்ப ரொம்ப முக்கியமா அது, வீட்டுக்கு வந்து போட்டுக்க போறேன். இது ஈவினிங்க்கு போட வேண்டிய மாத்திராத்த, இந்த நேரத்துல போடாம லேட்டா போட்டா அப்புறம் வயிறு எரின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கு அவன் கையில கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, நீ ஏமா இந்த நேரத்துல புள்ளைய தூக்கிட்டு வந்த? மேடம்க்கு தனியா இருக்க போர் அடிக்குதான், அதான் என் கூட வரேன்னு சொன்னா. இங்க வந்து சாமியை பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதாம்மா கூப்பிட்டு வந்தேன். சரி சரி, மாத்திரை கொடுத்துட்டு 2 பேரும் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. பொண்டாட்டி வந்தவனே பிள்ளைங்க எல்லாம் மாறிடுன்னு சொல்லுவாங்க, ஆனா உன் பிள்ளை அப்படி இல்லடி, உன் மேல பாசமா தான் இருக்கான். எல்லாம் பாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்றத மதிக்க மாட்டேங்குதுங்களே. ஏன்டி என்ன பின்ன என்ன ஆளுமேல இந்த பொழுது போன நேரத்துல இந்த பிள்ளைய தூக்கிட்டு வரணுமாவ? அதான் போர் அடிக்குதாமே அவளுக்கு. என்ன சும்மா போர் அடிக்குது வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன அவளுக்கு? நம்மளாம் பிள்ளை பெக்கல, பிள்ளைய வளர்க்கல, வீட்டுக்குள்ளே இல்லையா? எங்க பார்த்தாலும் இப்பதான் சுத்தி கிடந்துமா? நேரம் விட்ட நேரத்துல வந்தா அந்த பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நாளைக்கே உடம்பு சரியாம போவோம், தூக்கி ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க. எனக்கு மனசு பொறுக்காம நான் ஏதாவது கேட்டா தேவையில்லாம சண்டை வருது. ஏமா நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தானே அடக்கடமா வீட்டுக்குள்ளே இருக்கணும். இதான் இந்த பொண்ணுகிட்ட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சரி விடு அலமேல, நம்ம காலத்துல நம்ம இருந்த மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. கோவப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் எதுவும் பேசி வைக்காத. இப்பதான் ஒரு சண்டை முடிஞ்சது, அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்னு நானும் கம்முனுக்கிறேன். சரி சரி, இதுக்கு மேல கூட்டம் ஒன்றும் வராது, நான் பாத்துக்கிறேன். நீ உன் பையன் கூட கிளம்பிடு. ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்க 2 பேரும் போட்டோம், நான் உன் கூடயே வரேன். நீ மட்டும் தனியா என்ன பண்ணுவ? உடம்பு முடியலன்னு சொன்னல, அதுக்கு தான் சொன்னேன். சரி அது கிடக்குது, நடக்காதெல்லாம் பார்த்தா இன்னும் பிரஷர் ஏறதான் செய்யுது. முதல்ல அந்த மாத்திரையை போடு. இதோ போடுறேன். என்ன இவன் எங்க போனாலும் பின்னாடியே வரா, ஆனா கிட்ட வரல, பேச முயற்சி பண்ணல. ஒருவேளை கடைசி ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டானோ? இன்னும் ஒரே ஒரு சுத்து தான் இருக்கு, அதை முடிச்சிட்டு அமுதா அக்கா ராஜி அக்கா எங்க இருக்காங்கன்னு பார்த்து அங்க போயிடணும். இந்த ஐஸ்வர்யத்தை எங்க போனாலுங்கன்னே தெரியல. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு ஆளையே காணோம். இவளுங்களை போய் நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எப்படி எப்படி பாவமா பாக்குறான் பாரு. சமாளிப்போம். என்ன இவ ஆளே மார்க்கமா இருக்காளே. கோயிலுக்கு வந்ததுல இருந்து இவ பண்றதெல்லாம் பார்த்தா அமானுஷமாவே இருக்கு. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? ரியல் லைஃப்ல நான் எப்ப வருவேன்? எனக்கு எப்ப நீ கால் பண்ணுவ? எனக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, சூழ்நிலை சரியில்லை. சுந்தரம் மாமா கிட்ட உண்மையை சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அதை கண்டிப்பா காப்பாத்துவாரு. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏண்டி இப்ப இதெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? முதல்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் தான் அவர் அப்பா கிட்ட என்ன பேசுறாரு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியும். இதெல்லாம் சரியானதும் நான் நினைச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போகணும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததும் அது அப்பா கையில கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தணும். நான் பொறுப்பா இருக்கிறத பார்த்து என் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேனே. என்னடி சொல்ற? இன்னும் அவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணணுமா? ஓஹோ, மேடம் இப்ப அவங்க ஆளோட பேசிட்டு இருக்காங்களா? அந்த அளவுக்கு மென்டல் ஆயிட்டலா? ஐயோ, ஆனா இது புதுசா இருக்குடி, புதுசா இருக்கு. ஐயோ பாவம், ஐசு எவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு பார்த்தா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாரிங்க, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டீங்க, இன்னும் ஒரு 1 or 2 months தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்த என்னால முடியாது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு வரும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் திரும்ப திரும்ப உங்களை காயப்படுத்த நான் விரும்பல. என் பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி சரி, எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், நான் வெயிட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களே, அதுதான் எனக்கு கிடைச்ச வரம். ஏய் போதும் போதும்டி, ரொம்ப ஓவரா போற. அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது, சரியா? நான் உங்களை எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்ப உடனே வந்துடணும். சரிங்க இளவரசி. வாங்க போலாம். நம்ம ஐஷு இது இந்த அளவுக்கு மாறிட்டாளே. ஒண்ணுமே தெரியாது இவளுக்கு, அமைதியா இருக்காளேன்னு பார்த்தா என்னென்ன வேலை பண்றா பாரு. இவ யோசிக்கிற அளவுக்கு கூட நான் யோசிக்கலையே. எங்க இந்த குட்டி மாமா? குட்டி மாமா, குட்டி மாமா, குட்டி மாமா, இந்த மாதிரியாவது நீங்க வாங்கல. நேர்ல வரும்போது தான் உரங்கட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு திருப்பிட்டு போயிடுறீங்க. இப்படி கற்பனையிலாவது வரக்கூடாதா? இப்ப வர போறீங்களா இல்லையா? என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? இவ்வளவு நேரம் கூப்பிடுறேனே, வரக்கூடாதா? வந்துட்டேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? ஹலோ ஹலோ, என்ன இங்க வந்து மிரட்டுறீங்க? இது என்னோட இமேஜினேஷன்.
நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும் சரியா? ம் ஐயா இப்ப எதுக்கு மறைக்கீங்க? இமேஜினேஷன் தானே, கொஞ்சமாவது சிரிங்களேன். போதுமா? ஐயடா, இப்படி சிரிச்ச முகமாவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்போ சந்தோஷமா உனக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இது இமேஜினேஷன் தானே, நிஜத்துல நடந்தா இன்னும் நல்லா இருக்கும். ம் ஆமா ஐஷு மாதிரி நமக்கு பெரிய பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா என்னோட ஒரே பிரச்சனை நீங்க தான். எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்கீங்க. உங்களை நான் எப்படி தான் சரி பண்ண போறேனோ? காலம் எல்லாரையும் ஒரு நேரத்துல மாத்தும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. சரி சரி, எனக்கு எந்த அவசரமும் இல்ல, நான் வெயிட் பண்றேன். அப்புறம் என்னமோ பண்ணாலே. ஏன் என்ன பண்ற? திருநூறு வச்சு உங்களை மயக்கிறேன். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் நினைக்கும் போதெல்லாம் இதே மாதிரி வரணும். ஆசையை பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரின்னு சொல்லணும். சரி சரி போலாமா? ம் என்ன இவனுங்க தனியா நின்னு எதையோ பேசிட்டு போறானுங்க. அக்கால தங்கச்சி பண்றதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் சரியில்லையே. ஒருவேளை தர்மராஜ் மகன்களுக்கு காதல் வந்துடுச்சு. ஏயா அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். உன் பொண்ணுங்களே உனக்கு வேட்டு வைக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு யார் காதலிக்கிறாங்க என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. இருக்கட்டும் இருக்கட்டும், கத்திரிக்காய் முத்தனா கடத்தலுக்கு வராமல போயிடும். என் வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு தெரியும் இந்த சாவித்திரி யாருன்னு. எப்பா சிவபெருமானே, அன்னைக்கு நான் வடிச்ச ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்பதான் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. எல்லாம் உன்னோட அருள் தான்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. எப்பா நான் அன்னைக்கு அவமானப்பட்ட மாதிரி அந்த ரெண்டு குடும்பமும் அவமானப்படணும். அப்பதான் என் வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும். யாரு சாவித்திரி? அது இந்த பக்கம் உனக்கு என்ன வேலை? வாங்க வசனியம்மா. என்ன இந்த பக்கம்? அதை நான் கேட்கணும்டி. அன்னைக்கு கோயிலுக்கே வரமாட்டேன், இனிமே சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வீரப்பா பேசிட்டு போனேன். இப்ப என்னமோ அவர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சகஜம் தானே மஸ்தானி? நம்ம வேண்டது நடக்காம போகும்போது கோவம் வருதோ, அப்புறமா நம்ம வேண்டினதுக்கு அதிகமாவே கொடுக்கும்போது வந்து ஒட்டிக்கிறதோ, இதெல்லாம் உலக வழக்கம் தானே. அதுல நான் மட்டும் விதி விலக்கா என்ன? ஓஹோ, அப்ப நீ வேண்டினது இப்ப நடக்க போதா இல்ல நடந்துருச்சா? ஒரு 50% நடந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப கோயிலுக்கு வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் பூஜை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். நான் தான் அபிஷேகத்துக்கு பால் வேணும். நீங்க பாக்கலையா? என்னடி இது 10 ரூபாய் விலைக்கு போறதுக்கே யோசிப்பேன், பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். அவ்வளவு பெரிய வேண்டுதலா? அட இல்லங்க, நான் வேற ஒருத்தங்களுக்காக வந்தேன். ஆனா எனக்கான நல்லது கடவுள் கண்ணில் காட்டிட்டாரு. என்னடி சொல்ற? வாங்க போய்கிட்டே பேசுவோம். அந்த மாதிரி இருக்கால என் குடியை கெடுத்தவ, அவ வீட்டுக்காருக்கு ஏதோ வந்துருச்சா, அதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஐயோ என்னாச்சு? அதுவா கொஞ்சம் நெஞ்சம் பாவமா பண்ணாங்க, அதான் அனுபவிக்கிறாங்க. என்னடி சொல்ற? அதை விடுங்க. அவ ஆஸ்பத்திரியில இருந்ததுனால அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்க சொல்லி என்ன சொன்னா, அதுக்கு தான் நான் வந்தேன். என்னதான் அவளுக்காக நான் கோயிலுக்கு வந்திருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ இவன் வேற பின்னாடியே வரான். ஆகாஷ் ஏன்டா இப்படி பண்ற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. எதுக்குடா என் பின்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ற? சீக்கிரமா அமுதாக்காவும் ராஜியாக்காவும் எங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட போயிடணும். ஏமா என்னமா? சாரிங்க, தெரியாம எடுத்துட்டேன். நீ முன்ன பார்த்து வந்ததானே தெரியறதுக்கு. அங்க என்ன பின்னாடி? யார் அது? ஓ இந்த பையனா? நீங்க அமுதாக்கா கூட தானே வந்தீங்க? அவங்களா எங்க இருக்காங்க? அவங்கள இந்த கோயில் கார்டன்ல தான் நிக்கறாங்க. அம்மா நீங்க எங்க போனீங்க? எங்க அந்த பொண்ணுங்க ரெண்டும்? அந்த ரெண்டு பேரையும் தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? கோயிலுக்கு வரும்போது ஃபோன் எதுக்குன்னு நான் எடுத்துட்டே வரல. சரி பயப்படாத, நானும் இப்போ ஃபோன் கொண்டு வரல. என் வீட்டுக்காரர் வச்சிருக்காரு. அமுத கிட்ட போனதும் ஃபோன் வாங்கி பண்ணலாம். சரியா? வா, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. இருங்க நானும் வரேன். சரி வா. நாங்க முதல்ல கோயில் சுத்திட்டோம், அப்புறம் பிரசாதம் வாங்கி இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். சொன்ன மாதிரி நீயும் எங்க கூட அப்பவே வந்திருக்கலாம். நான் எப்போதும் அமுதாக்கா கூட தான் இருப்பேன். இன்னைக்கு தான் ரித்தியும் ஆயிஷும் வந்தாங்களே, அவங்க கூட போனேன். என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கூட இந்த அளவுக்கு தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. நல்லா கிட்ட போய் பார்த்த சாமியை. ஆமாமா, பசங்களை வேற கூட்டு வரல, சாமியை பார்க்க முடியுமோ என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நல்லபடியா தரிசனம் பார்த்தாச்சு. போன தடவை இந்த தடவை கூட்டம் அதிகம் இல்ல? அமுதா என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சா? லீலா எங்க போன நீ? நான் ஐஸ்வர்யா கூட தாங்க போனேன். சொல்லிட்டு போக கூடாதா? எங்க பின்னாடி இந்த பசங்களை காணுமேன்னு நாங்க தேடிட்டே இருந்தோம். ஆமா எங்க அவளுங்க ரெண்டு பேரும்? அவங்கள தாங்க நானும் தேடிட்டு இருந்தேன். பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு போனாலுங்க. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஃபோன் வேற இல்லையா, அதான் கான்டாக்ட் பண்ணவே முடியல. சரி அந்த பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. நான் எங்க ஃபோன் எடுத்து வந்தேன்? வீட்டுக்கார கூட வரமே, எதுக்கு ஃபோன் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ராஜி நீங்களாவது ஃபோன் எடுத்து வந்தீங்களா? நான் எடுத்து வந்தேன், ஆனா என் பையன் வச்சிருக்கானே. ஆக மொத்தத்துல இப்ப யார் கையிலயும் ஃபோன் இல்ல. ரொம்ப நல்லது. சரி எங்க வீட்டுக்காரர் வரட்டும், என் ஃபோன் அவர்கிட்ட தான் இருக்கு. வந்ததும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அமுதா அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன சின்ன பொண்ணு? நேத்து இந்த பொண்ணு கூட ஒரு பையன் நின்னு பேசிட்டு இருந்தால, அந்த நாள் ரோட்ல அந்த பையன் இன்னைக்கு இந்த பொண்ணு பின்னாடியே வந்தான். என்னது? ஆகாஷ் லீலா பின்னாடி வந்தானா? ஆமாங்க, அந்த பையனை பார்த்து தான் இவ பயந்து ஓடி வந்தா. என்ன சொல்றீங்க? அந்த பையன் எப்போ வந்தான்? அவன் எப்பவோ வந்துட்டான். அங்க நின்னு சாமி கும்பிட்டுமே அப்பவே அந்த பையன் இந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருந்தான். நான் கூட அந்த பையன் நின்னு பார்த்துட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு பின்னாடியே துரத்தி வரான். ஏன் லீலா, ஆகாஷ் உன் பின்னாடி வந்தானா? ஆகாஷா? நான் உங்களை பார்க்கவே இல்லையாக்கா. அதானே, அவன் எதுக்கு இங்க வர போறான்? சின்ன பொண்ணு, நீங்க யாரையோ பார்த்துட்டு ஆகாஷ்னு நினைச்சிட்டீங்க.
நான் நல்லா பார்த்தனே, அந்த பையன் தானே. ஏன் இந்த பொண்ணு இப்படி போய் சொல்றா? அமுதா, ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ம். ஏமா, அப்படி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? என்னக்கா பேசணும்? அங்க வாமா, சொல்றேன். என்னக்கா, என்ன பேசணும்? ஏன் அமுதா கிட்ட அந்த பையனை பார்க்கவே இல்லைன்னு போய் சொன்ன? அது வந்து அது ஆகாஷ் இல்ல. நீங்க யாரையோ பார்த்துட்டு ஆகாஷ்னு சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும், அந்த பையன் தான் அது. நேத்து நீயும் அந்த பையனும் 4 ரோடு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான், அமுதா, ராஜி எல்லாருமே பார்த்தோம். என்ன சொல்றீங்க? நேத்து பஸ் ஸ்டாப்ல பார்த்தா அதே பையன் தான் இது. ஏன் போய் சொன்ன? இது வந்து மன்னிச்சிடுங்க, பிரச்சனை எதுவும் வேணும்னு தான் நான் அப்படி சொன்னேன். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, அமுதாக்கா கிட்ட சொன்னா அவங்க போய் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. எங்க வீட்ல மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய சண்டையாயிடும். எங்க 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டையே போதும். அப்படி என்ன சண்டை? நேத்து கூட பார்த்தேன், உங்க அம்மாவும் நல்லா தானே பேசியிருந்தாங்க. அந்த சண்டையெல்லாம் இப்ப வந்தது இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாரு. அதனால எங்க வீட்ல யாருக்குமே அவங்களை பிடிக்காது. ஏதோ பக்கத்து வீடுன்றதுனால எங்க அம்மா அவங்க கிட்ட பேசுவாங்க. அதுலயும் மாசத்துக்கு 2 தடவை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு 2 பேரும் சண்டை போட்டு பேசிக்காம இருப்பாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு, அப்படியே அந்த பையன் உன்னையே சுத்தி சுத்தி வரா? என்ன, உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? அதான் எங்க 2 குடும்பமும் இப்படி இருக்கே. குடும்பத்துல இருக்கிறதெல்லாம் விடு, நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன விருப்பம்? நான் எனக்கு எனக்கு உனக்கும் அந்த பையனை பிடிக்கும், அப்படித்தானே? அதெல்லாம் அங்க யாருக்கும் கேட்காது, நீ சொல்லு. பிடிக்கும், ஆனா என்ன பிரயோஜனம்? எங்க வீட்ல எங்களுக்கு கல்யாணமா பண்ணி வைக்க போறாங்க. ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு அது மேல ஆசைப்பட்டு கடைசியில நடக்கலன்னு வருத்தப்படணும்? நடக்காதுன்னு நீயே எப்படிமா முடிவு பண்ணுவ? அது வந்து ஆகாஷ் என்னோட காலேஜ் சீனியர். நாங்க 2 பேரும் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகாஷ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை யோசிச்சு அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லாம தான் இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஆகாஷோட அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. நீங்க பழகுறது எனக்கு பிடிக்கல, நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒத்து வராது, இப்படியே போனா காதல் கல்யாணம் வந்து நின்னுடுவீங்க, அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஆகாஷை விட்டு தள்ளியே இருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட நான் பேசுறதே நிறுத்திட்டேன். இதான் காரணம்னு அந்த பையன் கிட்ட சொன்னியா? இல்ல, அவங்க அம்மா பேசினதெல்லாம் சொல்லல, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை மட்டும் தான் சொன்னேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, என்ன நம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க அப்பா அம்மா விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஆமா, அப்பா அம்மாவும் முக்கியம் தான். இருந்தாலும் குடும்ப பிரச்சனைக்காக ஒரு நல்ல பையனோட காதலை இழக்கிறேன்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அதை பத்தி பேச வேண்டியதானே? நான் எப்படி அவங்க கிட்ட பேசுவேன்? எனக்கு பயமா இருக்கே. இப்படி பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா அம்மா தானே, நீ பேசு. ஆகாஷ் நல்லவன், நல்லா படிச்சிருக்கான், அவங்க அப்பா மாதிரி எல்லாம் இல்லன்னு பேசி புரிய வை. அதை விட்டுட்டு எதுக்கு ஒண்ணு நீயே வருத்திக்கிற? எப்படி? இல்ல, இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட நான் பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியலையே. உன் லைஃபுக்காக நீ தான் பேசணும், உனக்காக யாராவது வருவாங்கலாம் காத்துட்டு இருக்காத. அப்படியா? ஆமா, அந்த பையன் நல்லாவும் இருக்கான், நல்லவனாவும் இருக்கான். இது போதாதா? நீ போய் தைரியமா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. சரி, ஆனா அவங்க அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அது அந்த பையனோட வேலை, நீயே அதை போட்டு குழப்பிக்கிற. பொதுவா பிள்ளை பெத்தாமங்கெல்லாம் எங்க காதல் கல்யாணம்னு போயிட்டா நம்மள மறந்துடுவானோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு எண்ணத்துல தான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசிருப்பாங்க. ஒருவேளை உங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க கிட்ட போய் நீ எடுத்து சொல்லு, நான் அப்படிலாம் இல்லன்னு. ஒரு விஷயத்த முயற்சியே பண்ணாம நடக்காதுன்னு முடிவு பண்ணா எப்படிமா? உண்மைதான், முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொல்றது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். இத்தனை நாளா ஆகாஷையும் மறக்க முடியாம, அப்பா அம்மா பேச்சையும் மீற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? சரி, இன்னும் ஏன் மூஞ்ச சோகமா வச்சிருக்க? நல்லாதான் சரியா? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கக்கா. நான் விட்ட 4 புறா பேசுவேன், ஆனா கேட்கதான் ஆள் இருக்க மாட்டாங்க. ஏதோ நீ கொஞ்ச நேரம் நின்னு கேட்டுட்ட. அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், அமுதா ராஜி அக்காக்கெல்லாம் தெரிய வேணாம். சே, என்ன நம்பி ஒரு விஷயம் சொல்லிருக்க, அதை எப்படி நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன்? நீ கவலைப்படாத. இப்ப சந்தோஷமா? அப்படியே கோயில ஒரு சுத்திட்டு வரலாமா? இல்ல ஒரு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஸ்டாண்டுக்கு போகணும். ஒரு 10-12 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினா தான் சரி வரும். ஏங்க, நைட்டும் லேட்டா தான் வரீங்க, காலையில சீக்கிரமா போயிடுறீங்க. இப்படிலாம் பண்ணா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதான் பகல்ல 12-1 மணிக்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் பேலன்ஸ் ஆயிடும். இன்னும் எத்தனை நாளைக்கு வெங்கட் நீங்க இப்படி கஷ்டப்படுவீங்க? இருக்கட்டும், என்ன பண்றது? நம்ம கேஸ் முடியற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தானே ஆகணும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில போய் கேட்கலாம்ல. என்ன மறந்துட்டியா? உங்க அம்மாவும் மாமாவும் பண்ண வேலைக்கு நான் அந்த பக்கமே போக முடியாது. நான் என்னவோ உன்னை கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்த மாதிரி தான் ஓவரா பில்டப் பண்ணிட்டாங்க. அந்த மேனேஜர் என்னன்னா என்ன அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றான். எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதான் இவங்களுக்கு நம்ம ஏன் புரிய வைக்கணும்னு என் கையில தான் ஒரு தொழில் இருக்குல்ல, அதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறேன். என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல, உங்களை காப்பாத்ததான் நினைச்சு கஷ்டத்துல தள்ளிட்டேன். சாரி வெங்கட். ஏம்மா நீ இப்ப எதுவும் ஆரம்பிக்காத. ஹலோ வெங்கட், எப்படி இருக்கீங்க? வாங்க சார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. என்ன ஆபீஸ் பக்கமே காணோம்? நடந்ததெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே சார், நான் எப்படி ஆபீஸ் பக்கம் வர முடியும்? ஆமால, இதான் அந்த பொண்ணா? இது உன் குழந்தையா? ஆமா சார். என்ன வயசாகுது? இல்ல, இப்பதான் 6 மந்த் ஆகுது. சரிப்பா, நீ அந்த மேனேஜர் கிட்ட வந்து பேசி பார்க்கலாம்ல. அது வந்து சார், ஊர்மி, இந்த தம்பியை புடி, போய் கடையில உட்காரு, நான் வரேன். சரிங்க. அது வந்து சார், பட்டு பட்டு எடுத்து வை, மழை வர மாதிரி இருக்கு. பூவெல்லாம் நனைஞ்சது 10 பைசாக்கு தராது. அதுமேல இந்த மாலையெல்லாம் கட்ட வேண்டியதானே? இரு எதுக்கு பார்க்கற? ஐயம்மா, எப்பா, குனிஞ்சா நிம்மற முடியல. மாலையெல்லாம் பொறுமையா கட்டிக்கோ, போறவங்க யாராவது வண்டிக்கு வாங்கி போடுவாங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அத்தை, என்னம்மா ஊர்மி, சாமி எல்லாம் கும்பிட்டியா? எங்கிட்டங்கம்மா?
அவர் தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு உங்களை வீட்டுல இருந்து போய் விடுறது இல்ல. என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? தெரியல அத்தை. சரி புள்ளைய என்கிட்ட கொடு. என் தங்கமே, கோயிலுக்கு வந்தீங்களா? சாமியை பாத்தீங்களா? அடிச்சலாம் அலமேலே, இங்க பாரு எப்படி செத்து நிக்கிறானே. ஆமா ஆமா. ஏமா உரிமை சேர் போட்டுமா இப்படி வந்து உட்காரியா? இல்லம்மா பரவாயில்ல, நான் நிக்கிறேன். சரிம்மா, என்கிட்ட கொஞ்சம் கொடு. இந்தா. செல்லவே, என்ன அலமேல ஆயிட்டு வந்தீங்களா? ஆய நல்லா மெத்து மெத்துன்னு இருப்பேன். உங்க ஆய மாதிரி நோஞ்சா இல்ல நானு. ஐயே, நம்ம என்னத்துக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணும்? வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். என்னடி திடீர்னு மூஞ்சி மாறுது? ஒரு தாங்கிட்ட திருட்டு குடும்பம் இருக்கு. இதுங்க மூஞ்செல்லாம் முழிக்க கூடாதுன்னு இந்த கோயில் பக்கமே வராம இருந்தேன். யாருடி, யார சொல்ற? அத நிக்கிறாளுங்களே அவளுங்களை தான் சொல்றேன். ஏய் சாவித்ரி, அது உன் பொண்ணு தானே? சி, யாருக்கு யார் பொண்ணு? அதெல்லாம் நான் எப்பவோ தலைமொழிக்கு காரியமே பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ஜனனி மட்டும்தான். சரி சரி, கோபப்படாத கோபப்படாத. கோபப்படாம எப்படி இருக்கிறது? நான் பாலும் தேன் ஊத்தி என் தம்பிக்காக வளர்த்து வைப்பேனா? எங்கேயோ கடந்து வந்த பிச்சைக்கார பையன் இவளை இழுத்துன்னு போவானா? வயிற்றுச்சல் இதுங்களை சும்மா விடாது. இதுங்களை காலத்துக்கு இப்படியே தான் கிடக்கும். சாவித்ரி, கோயில நின்னு என்ன பேச்சு பேசுற? என்னதான் இருந்தாலும் அவன் உன் பொண்ணு. சிச்சி, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுற? சும்மா வா. என் கொலை எரியுது மஸ்தானி. இதை படிக்க போறேன் அதை படிக்க போறேன்னு என் தம்பி கிட்ட காசை வாங்கி எம்மா பீஸ் கட்டிருப்பேன் தெரியுமா? இவ கலர் கலரா உடுத்தின்னு போவ, எம்மா உடுப்பு வாங்கி கொடுத்த பையன் தம்பி. அவளை இப்படி ஏமாத்திட்டு வந்தாலே இவள நல்லா இருப்பாளா? இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா ராணி மாதிரி இருந்திருப்பா. இங்க வந்து இந்த பூக்கடையில உட்காந்து என் மானத்தை வாங்குறா. தேவையா இதெல்லாம்? தேவையா? குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்தா எங்க இருந்து உருப்பட முடியும்? எனக்கும் என் தம்பிக்கும் பண்ண துரோகத்துக்கு சீக்கிரமே இவன் நடுத்தரவுல தான் நிக்க போறா. இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் மவுசுல அவன் வாங்கி கிடப்பான்? ஒரு நாள் அவன் தேர்த்தி தான் விட போறான். அப்ப அம்மா அம்மான்னு வந்தா நானே கழுத்து முடிச்சு போட்டுருவேன். இவெல்லாம் யாரும் இல்லாம நாலு வீட்டுல எச்ச பாத்திரம் தேய்ச்சி வயிற்று கழுவினாதான் புத்தி வரும். படுவா படுவா, எல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்கும். என் ரெண்டு கண்ணாலே அதை நான் பாப்பேன். தோ இப்ப கூட நான் பார்த்தேன். என் மனசை காயப்படுத்தினவங்களோட குடும்பத்துக்குலாம் சரியான தண்டனை தான் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இவளுக்கும் அந்த கடவுள் தண்டனையை கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்கும், நீயும் பாப்ப. சரி சரி, அது நடக்கும்போது பாத்துக்கலாம், நீ வா. சி, இவளா ஒரு பொம்பளையா? கோயில நின்னு என்ன வார்த்தை பேசிட்டு போற பாரு. என்ன பண்றது அலமேல? தப்பு நம்ம பக்கம் இருக்கு. அதான் இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. என்ன என்ன தப்பு நம்ம பக்கம் இருக்கு? ஊர் உலகத்துல நடக்காதது அவ பொண்ணு பண்ணிட்டா. என்னமோ ஒரே மட்டும் ஆடிட்டு போறா. எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை ரெண்டு இழுத்திருப்பேன். கோயில இருக்குதுன்னு பாக்குறேன். இல்ல அலமேல, இவ பக்கமே போகாம இருக்கிறது என் பிள்ளைக்கு நல்லது. ஏற்கனவே அவன் மேல வீண் பழிய போட்டு அவன் வேலையை கெடுத்து விட்டா. அவ ஆங்காரம் பிடிச்சவ. அவகிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது. இவ கண்ணுல இந்த பிள்ளைங்க படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விதி எப்படி வந்து மாட்டி வச்சது பாத்தியா? இதெல்லாம் நடக்கணும்னு எங்க தலை எழுத்து. அத்தை. என்னம்மா வந்துட்டீங்களா? அடி பாவீங்களா, என்ன விட்டு எங்க தாண்டி போனீங்க? நாங்க எங்க போனோம்? நீங்க தான் எங்களை விட்டு போயிட்டீங்க. பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கோம். நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க. அப்ப நீங்க தானே மிஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல தாண்டி நீ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு போனீங்களே, திரும்ப வந்தீங்களா? நான் எவ்வளவு நேரம் தான் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறது? அது நாங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதானே? அங்க ஒரே கூட்டம் தெரியுமா? நாங்க வந்து பார்த்தா உங்களை காணோம். என்னதான் இருந்தாலும் நீங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே? நாங்க வர போறோம். ஆமாண்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் அங்கேயே இருந்தா இந்நேரம் கோயிலை சத்திட்டு எல்லாரும் போயிருப்பீங்க. எப்ப சாமி, நான் இனிமே உங்களை நம்பி எங்கேயும் வரமாட்டேன். அமுதாக்கா, இனிமே நீங்க பஸ்ல வாங்க. நான் எப்பவும் அப்படிதானே வருவேன். இன்னைக்குதான் அதிசயமா அவரே கூட வரேன்னாரு. எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அதாண்டி பைக்ல வந்தேன். அப்புறம் என்ன, நீங்களா இப்ப பைக்ல ஜோடியா கிளம்பிடுவீங்க, நாங்க பஸ்ல வரணுமா? மணி 8 தான் ஆகுது. பஸ்ல தனியா போக பயமா இருக்கா என்ன? அப்படின்னா சொல்லுங்க, நான் வேணா கூட வரேன். அவர் பசங்களை கூட்டு போயிடுவாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா, நாங்க 3 பேர் இருக்கல, பாத்துக்கிறோம். ஆமாமா, எங்களால ஜோடி புறாக்கள் பிரிய வேணாம். அட போங்கடி, ஜோடி புறாக்கலாம் ஜோடி புறாக்கள். என்னக்கா இப்படி சலிச்சுக்கிறீங்க? மாமா கூட போவா அவ்வளவு கஷ்டமா? கஷ்டம்லாம் சொல்லல, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஜோடி புறாக்கள்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே கொஞ்ச நேரத்துக்குள்ள சண்டையில தான் போய் முடியுது. ஒரே வீட்ல இருக்கன்னு தான் பேரு. நீ நல்லா இருக்கே, நான் நல்லா இருக்கேன். என்ன சாப்பாடு, இந்த சாப்பாடு. பசங்க என்ன பண்ணுது, ஸ்கூலுக்கு போகுது. அப்புறம் பசங்க என்ன பண்ணுது, தூங்க வச்சுட்டேன். இவ்வளவுதான் எங்களுக்குள்ள பேச்சே. இங்க மட்டும் என்னவா, நீங்க கொஞ்ச நேரம் பேசினா சண்டையில தான் முடியும். நானும் அவரும் பேசினா வெட்டுக்குத்திலே போய் முடியும். ஏதோ ஈஸ்வரன் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்தோம். இதெல்லாம் நடக்கும் நாங்களே எதிர்பார்க்கல. என்னக்கா இப்படி சலிச்சுக்கிறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் இப்படிதான் ஆயிடுவாங்களா? ஆமா, அப்புறம் என்ன, உங்களை கடைசி வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா? எல்லாம் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ பிறக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குடும்பம் பசங்களோட எதிர்காலம் அப்படியே வாழ்க்கை போயிடும். கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் தெரியும். அப்புறம் நீங்களே எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? சின்ன பொண்ணு ஐஸ்வர்யாக்கு நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம். அவங்க அத்தை பையனோட தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. என்னாச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கும்ல? என்ன நடக்குமான்னு கேக்குறீங்க? இல்ல, அந்த மாப்பிள்ளை தம்பி இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதான் நிச்சயம் நடக்குமா என்னன்னு கேக்குறேன். என்ன ஐசு அமைதியா இருக்க? நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? அம்மா இன்னும் வந்து எதுவும் சொல்லவே இல்ல, அதான் கேக்குறேன். அது இன்னும் முடிவு பண்ணலக்கா. மாமா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். எப்படியும் தள்ளி போகும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தாமா ஒரு நல்ல விஷயம் பேசினா பட்டுன்னு முடிச்சிடணும். அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போட்டாலே அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். சின்ன பொண்ணு, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஐஷு செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் முடிவாயிடுச்சு. ஆனா மாப்பிள்ள தான் ஐஸ்வர்யா படிச்சு முடிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவர் ஐஸ்வர்யோட நல்லதுக்காக அப்படி சொன்னாரு. இப்ப பாருங்க, நிச்சய தேதி குறிச்சியும் நடக்கல. நல்லா வேண்டிக்க ஐசு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு. சரிங்கக்கா. வணக்கம் சொந்தங்களே. இந்த காலமெல்லாம் காதல் வாழ்க்கை தொடர பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.
ஒரு சாதாரண குடும்பத்துல நடக்கிற அன்றாட விஷயங்களையும் ஒரு பெண்ணின் காதலும் அவ அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையை மையமா வச்சுதான் இந்த கதையே போகுது. இப்போ வரைக்கும் 345 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது என்ன மாதிரி பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய சப்போர்ட். உங்களுக்கு இந்த கதை ஏதோ ஒரு வகையில பிடிச்சதுனால தான் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த கதையில உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதுக்கப்புறம் வரப்போற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் எமோஷன்ஸ்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி. அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி.